ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேமியத்து கிச்சனில் சமையல் வீடியோ கிடையாது. லாஸ்ட்டு சண்டே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பொட்டானிக்கல் கார்டன் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு போனோம். நாங்கள் போன அன்றைக்கி சரியான வெயிலாக இருந்தது. அதே சமயம் காற்றும் அடித்து குளிரும் இருந்தது. அயர்லாந்துலலாம் டீசல் போடணும் காருக்கு அப்படின்னாக்கா நம்மளே தான் போய் எடுத்து போட்டுக்கணும். நம்ம ஊர் மாதிரி வேறு ஒரு ஆள் வந்தெல்லாம் போட மாட்டேன். எவ்வளோ லிட்டர் போடணுமோ அதுதான் நம்ம பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணின்னுட்டு நம்ம லிட்டருக்கு என்ன ரூபாவோ அதை போய் நம்ம பே பண்ணிட்டு வரணும். என் பையன் சொல்லிகிட்டே வந்தான், காரை வாங்கிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டீசல் போடணும் அப்படின்னு வரத்தே ஒரே படப்படன்னு ஆகிடுது. எப்படி போடுறது என்னன்னே புரிபடலை. நம்ம எப்போவுமே காரை நிறுத்திட்டு அவள் போடுவான்னு நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருந்துட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். போகிற வழியிலலாம் இது போல் வீடுகள் நிறையா இருந்தது, தனித்தனி வீடை. இங்கே பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே நிறைய ஸ்டாச்சுலாம் இருந்தது. அங்கங்கே நின்றுண்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்தியாவில் வாழை தோப்பாக பார்த்து பழகின வாழ்க்கை இங்கே ஒரு 2 மரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தா. அதுலேயும் ஒரு 4 காய் தான் இருந்தது. அதுக்கும் மேலே கூடாரம்லாம் போட்டு பனி காற்றெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த வாழை மரத்தை வளர்த்து வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் ரோட்டோரத்தில் ஊமத்தம்பூன்னு ஒரு பூ பூக்கும், அதுபோல் இருந்தது இந்த பூவை பார்க்கும்போது. அந்த கார்டன் ஃபுல்லாக நிறையா விதவிதமான ஃப்ளவர்ஸு, லீவ்ஸ் எல்லாம் கலராக வித்தியாசமான லீவ்ஸாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு என்னமோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருந்தது, ஆனால் ஒரிஜினல் ஃப்ளவர் தான் இதெல்லாம். அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. நாங்கள் போன போது நிறையா டூலிப் தான் விதமாக கலராக நட்டு வச்சுருக்கா. சிலது நன்னா பூத்துருக்கு, சிலது இப்போ தான் மெதுவாக வருது. நிறைய கலர்ஸ் இருந்தது அதில். போகிற வழி ஃபுல்லாக நிறையா குண்டு அணில் தான் இருந்தது. எல்லோரும் ஏதோ அது கொறிக்கிறதுக்கு வாங்கி போட்டுருந்தா. நம்ம ஊர் மாதிரி அணிலுக்கு முதுகில் நடுவில் 3 கோடு இல்லை. நம்ம ஊர்லலாம் அணிலோட முதுகில் உள்ள 3 கோடையும் பார்த்துட்டு ராமருக்கு சேத்து பாலம் கட்டுறதுக்கு அணில்லாம் ராமருக்கு ஹெல்ப் பண்ணதுனால, ராமர் முதுகில் தடவினதுனால அந்த 3 கோடு வந்தது அப்படின்னு நம்ம ஊர் அணிலுக்கெல்லாம் சொல்லுவோம். இந்த ஊர் அணில்லாம் ஹெல்ப் பண்ணலை போல இருக்குது ராமருக்கு, அதனால் அது முதுகுலேயும் 3 கோடும் இல்லை. இயற்கையை ரசிக்கிறவாளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நல்ல பொழுதுபோக்குறதுக்கு ஒரு ½ டே ஓடிடும் இங்கே வந்தோன்னே. இந்த பூக்கள்லாம் ஒரே மரத்தில் ஒரு சைடு இந்த மாதிரி பிங்க் கலர், அடுத்தது லைட் பிங்க்காக இருக்குது. இது ஒரு சமயம் நாளைக்கு அதே மாதிரி டார்க் பிங்க்காக ஆகுமா என்னன்னு தெரியல. ஒரே மரத்துலேயே வெவ்வேறு கிளையில் அப்படி இருந்தது. இது ஒரு விதமான ஜாதி மல்லிப்பூங்க. நல்ல வாசனையாகவும் இருந்தது அந்த பூ. இது மாதுளை பழச்செடி. பக்கத்துலேயே ஒரு ரப்பர் மரமும் இருந்தது. இந்த ரப்பர் மரம்லாம் நம்ம எங்கே காட்டில் போய் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தா தான் உண்டு. இது கரும்பு, நம்ம ஊர் கரும்பு அங்கே நட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது. அது முன்னாடிலாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தோட இலையில தான் ஓலைச்சுவடியில் எழுதுகிற மாதிரி இதில் தான் எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. அது அப்படியே சுருளாக பேப்பர் மாதிரியே இருந்தது அந்த பிளான்ட். இது நம்ம ஊர் ஆமணக்கு செடி. இதுலேருந்து தான் விளக்கெண்ணெய் எடுக்கிறது நம்மளுக்கு தெரியும். அதையும் அங்கே வளர்த்துண்டு வரா. அது கீழே அதோட நேம் போட்டிருந்தது. நான் இது தான் விளக்கெண்ணெய் எடுக்கிற இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
என் குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது. நாங்கள்லாம் கொஞ்சம் கிராமத்தில் வளர்ந்ததுனால அதெல்லாம் ஓரளவு தெரியும். இதுதான் யூக்கலிப்டஸ் மரம். வாசனை ஆக்ஸ் வாசனை வருது. இந்த ஏரியா ஃபுல்லாக செம்பருத்தி செடியெலாம் நிறையா இருந்தது விதவிதமாக. அது ஹீட்டில் தான் வளரும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலலாம் ஹீட்டர் போட்டு அந்த இடமே நல்ல சூடாக இருந்தது, அந்த கூண்டு ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.